வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடைக்கு சென்று கொண்டிருந்த 7 வயது சிறுவனுக்கு நேர்ந்த கோர சம்பவம். அதிர்ச்சியில் உறைந்து போன குடும்பத்தினர். நடந்தது என்ன? புலம்பெயர்ந்தோர்களிடம் பணம் வாங்குகிறார் ஜனாதிபதி. மீண்டும் மீண்டும் மனுரவை சீண்டிய நாமல். வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். கோட்டபாய ராஜபக்ச செய்த கொடூர சம்பவங்கள். அடுத்தடுத்த உண்மைகளை உடைக்கும் முக்கிய புள்ளி. வெளியான திடுக்கிடும் தகவல்கள். நாட்டின் ஒரு பகுதியில் 36 சிறுவர்களுக்கு நடந்த மோசமான செயற்பாடுகள். திடீரென மடக்கி பிடிக்கப்பட்ட முக்கிய குற்றவாளி. அடுத்தடுத்த விசாரணைகளில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள். நடந்தது என்ன? கசிந்தது முக்கிய பாதாள உலக புள்ளிகளின் தொலைபேசி உரையாடல். விசாரணையில் அதிரடி காட்டும் CID. எதிர்கால திட்டங்கள் தொடர்பிலும் பேசப்பட்ட முக்கிய விடயங்கள். சிறுபான்மை பெரும்பான்மை என மீண்டும் தனது இனவாத கருத்துக்களை கொட்டும் உதய கமன்பில. கட்டவிழ்த்து விடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். யாழில் ஓடிக்கொண்டிருந்த போது திடீரென செயலிழந்த பஸ் பிரேக். உள்ளே சிக்கி தவித்த பாடசாலை மாணவர்கள். முறையாக சோதிக்கப்படாத சம்பவம். அதிகாரிகள் செய்த அசண்டை ஈனம். கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புபடும் பெண் சட்டத்திறனை தொடர்பில் வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள். நீதிமன்றம் வழங்கிய அதிரடி உத்தரவு. நாட்டில் வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். அடுத்தடுத்து முன்பதிவு செய்யப்படும் வாகனங்கள். வாகன இறக்குமதியாளர் சங்கம் வெளியிட்ட முக்கிய தகவல். மீண்டும் அதிகரித்த தங்கத்தின் விலை. தற்போதைய விலை நிலவரம் குறித்த தகவல். திகைத்து நிற்கும் நகைப்பிரியர்கள். தொடர்வன விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கொழும்பு முகத்துவாரம் பகுதியில் அமைந்துள்ள ஹெலமுத்து செவன அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து சீமெந்து கலவை உடைந்து விழுந்த சம்பவத்தில் 7 வயது சிறுவன் ஒருவர் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முகத்துவாரத்தில் அமைந்துள்ள ஹெலமுத்து செவன தொடர்மாடி குடியிருப்பின் 7வது மாடியில் உள்ள 2 வீடுகளுக்கு இடையில் காணப்பட்ட சீமெந்து கலவை நேற்று காலை திடீரென உடைந்து கீழே வீழ்ந்துள்ளது. இந்த சம்பவத்தின் போது கடைக்கு சென்று கொண்டிருந்த 7 வயதுடைய சிறுவனின் தலையில் அந்த சீமெந்து கலவை விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து படுகாயமடைந்த சிறுவன் உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த கட்டிடத்தின் உறுதித்தன்மை மற்றும் பராமரிப்பு குறைபாடுகள் தொடர்பாக காவல்துறை மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவன் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் ஹெலமுத்து செவன தொடர்மாடி குடியிருப்பு 2019ஆம் ஆண்டு மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அரசுக்கு புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து கிடைக்கும் மூலதன அனுகூலங்களும் அரசியல் லாபங்களும் காரணமாக தமிழ் மக்கள் என்ன செய்தாலும் அரசாங்கம் அதனை கண்டு கொள்ளாமல் இருப்பதாக மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். தொடர்ந்து உரையாற்றிய நாமல் ராஜபக்ச 78வது சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாணத்தில் வேறாக கரிநாள் போராட்டங்கள் நடத்தப்பட்டதாகவும் அவற்றை அரசாங்கம் கண்டு கொள்ளாமல் காவல்துறை பாதுகாப்பு வழங்கியதாகவும் குறிப்பிட்டார். அதனை தாம் பிழை என்று கூறவில்லை என தெரிவித்த அவர் அவர்களுக்கும் தங்களது கருத்துக்களை வெளியிட உரிமை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். ஆனால் அந்த உரிமையும் அதிகாரமும் ஏன் மற்றவர்களுக்கு வழங்கப்படவில்லை என கேள்வி எழுப்பிய அவர் இனவாதத்தை வளர்க்க விடமாட்டோம் என்று கூறிக்கொண்டு ஜனாதிபதி உட்பட 159 பேர் இனவாதத்தை விதைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தென்பகுதியின் பெரும்பான்மை மக்களை விமர்சிப்பதன் மூலம் புலம்பெயர் தமிழர்களினதும் வடக்கு மக்களினதும் மனதை வெல்ல முடியும் என நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது என அவர் தெரிவித்தார். இதனை இப்போதாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த வகையில் செயற்பட முடியாது என்றும் கூறினார். மேலும் தாம் பணிவுடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் மத தலைவர்களை விமர்சிப்பதை நிறுத்த வேண்டும் என தெரிவித்த நாமல் ராஜபக்ச இனவாதத்தை தூண்ட விடமாட்டோம் என்று கூறிக்கொண்டு நாட்டில் இனவாதம் உருவாகும் வகையிலான சந்தர்ப்ப சூழலுக்கு மக்கள் தள்ளப்படுவதை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தங்களது அரசியல் தளத்தில் புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து கிடைக்கும் மூலதன அனுகூலங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதற்காக நாட்டின் மக்களை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அரசுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களை கொலை செய்யும் பல்வேறு கொடூர செயல்களை மேற்கொள்ளவும் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ட்ரிபோலி புலனாய்வு குழு, அதாவது ட்ரிபோலி பிளட்டூன் தொடர்பான தகவல்களை உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் தற்போது ஜெர்மனியில் வசித்து வருபவருமான சனத் பாலசூரிய வெளியிட்டுள்ளார். இணையதள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வையின் போது இந்த புலனாய்வு குழு தொடர்பான பல ரகசிய தகவல்களை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த சனத் பாலசூரிய OS லசந்த் என்ற நூலை அண்மையில் வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அந்த நூலில் ஊடகவியலாளர் லசந்த் விக்ரம் மதுங்கவின் படுகொலை தொடர்பான அனைத்து விடயங்களும் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், அத்தோடு ட்ரிபோலி புலனாய்வு குழு ட்ரிபோலி பிளட்டூன் தொடர்பான முழுமையான தகவல்களும் அதில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ட்ரிபோலி புலனாய்வு குழு என்பது யாழ்ப்பாணத்தில் இயங்கிய 2வது புலனாய்வு பிரிவுடன் இணைந்து செயற்பட்டு ஒரு புலனாய்வு குழுவாகும் என்றும், அது மருதாணியில் அமைந்திருந்த பழைய ட்ரிபோலி சந்தை கட்டிடத்தில் இயங்கியதன் காரணமாக அந்த கட்டிடத்தின் பெயரே இந்த குழுவுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் விளக்கியுள்ளார். அந்த கட்டிடத்திற்கே ஊடகவியலாளர்கள் கேட் நெயோர் கடத்தி செல்லப்பட்டு மிருகத்தனமாக தாக்கப்பட்டதாகவும் சனத் பாலசூரிய குறிப்பிட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் தாம் உட்பட உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு பல திசைகளிலும் கடும் அழுத்தங்களை வழங்கியதன் காரணமாக அதிகாலை நேரத்தில் கேட் நெயோர் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த 9 நிமிடங்கள் கேட் நெயோர் எவ்வாறு தப்பித்து உயிருடன் வெளியே வந்தார் என்பது என்றும் எமது கண்முன்னே நடந்தது போல நினைவில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி அன்றைய பாதுகாப்பு செயலாளருக்கு எடுத்த தொலைபேசி அழைப்பு, அதன் பின்னர் அன்றைய இராணுவ புலனாய்வு பொறுப்பதிகாரி அமல் கருணாநாயக்கவுக்கு வழங்கப்பட்ட தகவல், மேலும் அந்த தகவல் எந்த விதத்தில் விதாரணவுக்கு அறிவிக்கப்பட்டது என்பதன் தொடர்ச்சியாக 9 நிமிடங்களுக்குள் கேட் நெயோர் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அன்றைய காலப்பகுதியில் இடம்பெற்ற ஆட்கள் கடத்தல்கள் மற்றும் கொலைகள் அனைத்தையும் மஹிந்த ராஜபக்ச நன்கு அறிந்திருந்ததாகவும், ஆனால் அவற்றை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை என்றும் சனத் பாலசூரிய தனது கருத்தில் தெரிவித்துள்ளார். கண்டி பகுதியில் சிறுவர்களை அச்சுறுத்தி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் பல சந்தேக நபர்களை கண்டறிவதற்கான விசாரணைகளை காவல்துறையினர் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு தீவிரப்படுத்தியுள்ளது. கண்டி மற்றும் பேராதனை பகுதிகளில் 36க்கும் மேற்பட்ட சிறுவர்களை அச்சுறுத்தி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சம்பவத்தில் இதுவரை தெரிய வந்த தகவல்களின் அடிப்படையில் மேலும் பல நபர்கள் இந்த சம்பவங்களுடன் தொடர்பு பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கண்டியை சேர்ந்த ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் தொடர்ச்சியாக பேராதனை பகுதியில் தேங்காய் எண்ணெய் வியாபாரம் செய்து வந்த பிரதான சந்தேக நபர் ஒருவரும் ஒரு பொறியியலாளரும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணைகளில் தெரிய வருவதாவது, சந்தேக நபர்கள் சமூக வலைதளங்களூடாக சிறுவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் சிறுவர்களை குறிப்பாக இலக்கு வைத்து செயற்பட்டுள்ளதாகும். மேலும் சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்யும் காட்சிகளை சந்தேக நபர்கள் ரகசியமாக பதிவு செய்துள்ளதாகவும், அந்த காணொளிகளை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக அச்சுறுத்தி அவர்களை தொடர்ச்சியாக 3 வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்களுடன் மேலும் 5 பேர் தொடர்புடையதாக இருக்கலாம் என காவல்துறை சந்தேகிப்பதாகவும், அவர்களை அடையாளம் காணும் மற்றும் கைது செய்யும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை இந்த சந்தேக நபர்களால் மேலும் பல சிறுவர்கள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை அடையாளம் காணும் வகையிலான விசாரணைகளையும் காவல்துறை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கும் 4 முக்கிய பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் தமது எதிர்கால திட்டங்கள், குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான விடயங்கள் குறித்து மேற்கொண்ட கூட்டு தொலைபேசி உரையாடல் அடங்கிய குரல் பதிவு ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. இது குறித்து போலீசார் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளனர். சுமார் 22 நிமிடங்கள் நீடிக்கும் இந்த உரையாடலில் ரசல் ஸ்மித், பிரெஞ்சு ரூபன், இங்கிலாந்தின் குடு லால் மற்றும் வெள்ளே சாரங்கு ஆகிய 4 குற்றவாளிகளை கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றனர். துபாயில் வைத்து கைது செய்யப்பட்ட வெள்ளே சாரங்கு என்பவரை அந்த நாட்டு போலீசார் நடத்திய விதம் காரணமாக
ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா வரும் அந்நாட்டு பிரஜைகளை தாக்குவதற்கு இலங்கையில் உள்ள தமது சகாக்களை தூண்டுவது தொடர்பாக ரசல் ஸ்மித் இந்த உரையாடலில் வெறுப்புணர்வை தூண்டும் கருத்துண்டை வெளியிட்டுள்ளார். சிங்களவர்கள் ஏன் சமஷ்டியை எதிர்க்கின்றார்கள் என்பதற்கான போதிய ஆய்வுகளோ தெளிவுபடுத்தல்களோ இல்லாமல் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு தொடர்பான முன்முயற்சிகளில் முன்னோக்கி நகர முடியாது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்புக்கான ஒரு மாதிரி வரைவை உருவாக்கும் நோக்கில் கொழும்பில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். அப்போது அவர் கூறியதாவது, அரசியலமைப்பு மறுசீரமைப்பு செயல்முறை குறித்த பேச்சுவார்த்தை ஆரோக்கியமானது என்றாலும் கடந்த காலங்களில் இது பற்றி பல்வேறு கலந்துரையாடல்கள் நடந்துள்ளன, பல ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் முன்னைய முயற்சிகள் ஏன் தோல்வி அடைந்தன என்பது நிச்சயமாக ஆராயப்பட வேண்டும். அதற்கான காரணத்தை அறியாமல் இவ்விடயத்தில் முன்னேற முடியாது. கம்மன்பில மேலும் கூறியதாவது, பெரும்பான்மையினர் ஒருமித்த நாட்டை வலியுறுத்தும் போதும் சிறுபான்மையினர் சமஷ்டி முறையை வலியுறுத்தும் போதும் இத்தகைய பிரிவினை எமது நாட்டில் பல தசாப்தங்களாக நிலவி வருகின்றது. முன்னைய அரசியலமைப்பு முன்மொழிவுகளிலும் இதே பிரிவினை பிரதிபலித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏன் 3 தசாப்த கால யுத்தம் தொடங்கியது, ஏன் தமிழர்கள் தற்கொலை குண்டுதாரிகள் ஆனார்கள் என்பதை பற்றி பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தாலும் சிங்களவர்கள் ஏன் சமஷ்டியை எதிர்க்கின்றார்கள் என்பதில் போதிய ஆய்வுகள் தெளிவுபடுத்தல்கள் இல்லை என்பதையும் வலியுறுத்தினார். சிங்களவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் முன்னேற முடியாது என அவர் குறிப்பிட்டு, ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பல ஆவணங்கள் உள்ள நிலையில் மீண்டும் ஒட்டுமொத்த நாடும் ஏற்றுக்கொள்ளாத புதிய ஆவணத்தை உருவாக்குவதில் எவ்வித பயனும் இல்லை என்பதே அவரது நிலைப்பாடாகும் என கூறினார். வாக்குறுதி அளித்தது போல் 3 ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை 30% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அமைச்சர், மின் அலகு ஒன்றிற்கான சராசரி உற்பத்தி செலவு ஏற்கனவே 37 ரூபாயிலிருந்து 29 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மின் அலகு ஒன்றின் உற்பத்தி செலவை குறைக்காமல் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாது என கூறினார். தற்போது அதிக விலைக்கு மின்சாரத்தை கொள்வனவு செய்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்யும் நிலை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது மின் அலகு ஒன்றின் கொள்வனவு அல்லது உற்பத்தி செலவு 37 ரூபாவாக இருப்பதாக தெரிவித்த அமைச்சர், தற்போது அதனை 29 ரூபாவாக, அதாவது 22% குறைக்க முடிந்துள்ளதாக கூறினார். மேலும் அந்த செலவை 25 ரூபாவாக குறைப்பதே அரசின் இலக்கு என தெரிவித்த அமைச்சர், இந்த இலக்கை அடைந்து வாக்குறுதி அளித்தவாறு 3 ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை 30% குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டிலிருந்து நேற்று காலை பருத்தித்துறை நோக்கி காலை 6 மணிக்கு புறப்பட்ட அரசு பேருந்து ஒன்று நாகர்கோவில் பகுதியில் சென்றபோது திடீரென பிரேக் செயலிழந்துள்ளது. பேருந்தின் பிரேக் முறையாக செயல்படாததை உணர்ந்த சாரதி பேருந்தை தொடர்ந்து இயக்குவது ஆபத்தானது என கருதி உடனடியாக அந்த இடத்திலேயே பேருந்தை நிறுத்தியுள்ளார். இதனையடுத்து பேருந்தை இயக்க முடியாத நிலை குறித்து இலங்கை போக்குவரத்து சபையின் பருத்தித்துறை கிளைக்கு தொலைபேசி மூலம் தகவல் வழங்கிய பின்னர் நாகர்கோவில் பகுதியில் பேருந்து நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தினால் பரீட்சைக்கு செல்லும் மாணவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் ஏனைய தொழில்துறைகளுக்கு செல்லும் பயணிகள் உரிய நேரத்தில் தங்களது இலக்குகளுக்கு செல்ல முடியாமல் இடைநடுவில் சிக்கியுள்ளனர். பின்னர் பருத்தித்துறையிலிருந்து மற்றொரு அரசு பேருந்து வரவழைக்கப்பட்டு பயணிகள் அதில் ஏற்றி செல்லப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பயன்பாட்டில் உள்ள அரசு பேருந்துகள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பழுதடைந்து வருவதாகவும் இதனால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. புதிய பேருந்துகளை வழங்குமாறு மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்த போதும் இதுவரை சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கு உரிய கவனம் செலுத்தவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பழுதடைந்த அரசு பேருந்துகளால் நாளாந்தம் அவதிப்பட்டு வரும் வடமராட்சி கிழக்கு மக்களின் அவசர கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு வழங்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் அண்மையில் வடமராட்சி கிழக்கு பகுதிக்கு கள ஆய்வு மேற்கொண்ட இலங்கை போக்குவரத்து சபை பிரதிநிதிகள் சேவைகள் சிறப்பாக நடைபெறுவதாக தெரிவித்திருந்த நிலையில் இன்று ஏற்பட்ட இந்த சம்பவத்தில் நூற்றுக்கணக்கான பயணிகளின் உயிர் பெரும் ஆபத்திலிருந்து மயிரிழையில் காப்பாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
கனிமுள்ள சஞ்சீவ் கொலை சம்பவத்தில் உதவி மற்றும் உடன்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சட்டத்தரணி தமரா குமாரி அபிரத் தொடர்பான புதிய தகவல்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த தகவல்களை வழங்கியுள்ளது. சட்டத்தரணி கைது செய்யப்பட்ட போது போலீசாரால் கைப்பற்றப்பட்ட சுமார் 2.5 கோடி ரூபாய் பெறுமதியான ஹோண்டா வெசல் ரக காரை மற்றொருவரின் பெயரில் பதிவு செய்திருந்தாலும் விசாரணையில் அது சட்டத்தரணிக்கு சொந்தமானது என்று உறுதியாக கண்டறியப்பட்டுள்ளது. வாகனம் வில்பிரட் திசாநாயக்கு என்பவரின் பெயரில் இருந்தாலும் அவர் வழங்கிய வாக்குமூலத்தின்படி சட்டத்தரணி தனது சொந்த பணத்தை கொண்டு அதை வாங்கியதாகவும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக பணம் எவ்வாறு திரட்டப்பட்டது என்பதையும் அவரது வங்கிக் கணக்குகளில் இடம்பெற்ற பெரிய பணப்பரிமாற்றங்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவாக ஆரம்பித்துள்ளது. தமரா குமாரி அபிரத்ன தற்போதைய நிலையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழான தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். மேலும் கொலை சம்பவத்தை செய்ததாக கூறப்படும் துப்பாக்கிதாரிக்கு குறித்த சட்டத்தரணி வழங்கியதாகவும் விசாரணையில் அம்பலமாக தெரிய வந்துள்ளது. அதில் 2 கழுத்துப்பட்டிகள், சட்டத்தரணிகள் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் இலட்சணை ஸ்டிக்கர்கள், தண்டனை சட்டக்கோவை, குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை ஆகிய சட்ட புத்தகங்கள் மற்றும் போலி சட்டத்தரணி அடையாள அட்டை தயாரிப்பதற்கான புகைப்படங்கள் ஆகியவை அடங்கும். 3 ஆண்டுகளுக்கு பின்னர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மீண்டும் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து நாட்டில் வாகன பதிவுகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடந்த ஆண்டு மற்றும் கிட்டத்தட்ட 2 லட்சம் மோட்டார் சைக்கிள்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களம் கூறியுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் மட்டும் மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 55,238 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் எதிர்வரும் சில மாதங்களில் மேலும் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாகனங்கள் பதிவில் சேர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. இதேவேளை வாகன இலக்கத் தகடுகள் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியிலிருந்து கடந்த 9 மாதங்களில் 3 லட்சத்திற்கும் அதிகமான புதிய இலக்கத் தகடுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த இலக்கத் தகடுகள் வழங்கப்பட்ட வாகனங்களில் 3 லட்சத்திற்கும் அதிகமானவை புதிய வாகனங்கள் எனவும் 25,000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்களில் உரிமை மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் இலக்கத்தகடுகள் வழங்குவதற்கான கேள்விக்கோரல் தொடர்பான சிக்கல் நிலைமை காரணமாக கடந்த ஆண்டு 2025 ஏப்ரல் மாதம் முதல் இலக்கத்தகடுகள் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஜனவரி 6ஆம் தேதி அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வகையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வாகன இலக்கத்தகடுகளை அச்சிடுவதற்காக ஒரு விநியோகஸ்தருக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அதன்படி இந்தியாவை சேர்ந்த சவுத் ஏசியன் டெக்னாலஜி சென்டர் நிறுவனத்திற்கு கேள்வி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இது குறித்து கருத்து தெரிவித்த மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க சுமார் 3 மாதங்களுக்கு பிறகு புதிய இலக்கத்தகடுகளை வழங்க முடியும் என தெரிவித்தார். கேள்வி ஒரு இந்திய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேவையான இயந்திரங்களை நிறுவி பயணிகளை ஆரம்பிப்பதற்காக அந்த நிறுவனத்திற்கு 3 மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக புதிய இலக்கத்தகடுகளை வழங்குவதற்கு 3 மாதங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் இருப்பினும் அந்த காலப்பகுதியில் நிறைவடைவதற்கு முன்பே நிறுவனம் அச்சிடும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வாய்ப்புள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க மேலும் தெரிவித்தார். புதிய இலக்கத்தகடுகள் சர்வதேச தரத்திற்கு அமைவாக இருக்கும் என தாம் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்களின் தாக்கம் காரணமாக இலங்கையில் நேற்று தங்கத்தின் விலையில் ஒரே நாளில் 2 தடவைகள் மாற்றங்கள் பதிவாகியுள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இன்று பிற்பகல் நிலவரப்படி 1 பவுன் தங்கத்தின் விலை 5,000 ரூபாவால் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி தற்போதைய நிலவரத்தின் 1 பவுன் 24 கரட் தங்கம் 3,90,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதுடன் 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,60,700 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை
48,750 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,088 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக ஒரே நாளில் 2 முறை தங்கத்தின் விலை திருத்தப்பட்டுள்ளமை வாடிக்கையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இலங்கையில் நேற்று தங்கத்தின் விலையில் சிறிய மாற்றங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று 24 கரட் தங்கத்தின் விலை மாற்றமின்றி நிலையாக காணப்படும் நிலையில் 22 கரட் தங்கத்தின் விலை ஒரு பவுனுக்கு 1,900 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரண தங்கத்திற்கான தேவை அதிகரித்துள்ளதுடன் சர்வதேச சந்தையின் நிலவரம் காரணமாகவே 22 கரட் தங்கத்தின் விலை உயர்வடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு பவுன் 22 கரட் தங்கம் 3,56,100 ரூபாயாகவும் 24 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,85,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 48,125 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,513 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக மாற்றமடைந்து வருவதன் காரணமாக எதிர்வரும் நாட்களிலும் உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலையில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக நகையக உரிமையாளர்கள் தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.